ஃபோனை கொஞ்சம் உள்ள வைப்பா, கொஞ்சம் உள்ள வைப்பா. வணக்கங்க. நீங்கள் தானா? ஏன் 2 மாதமாக லோன் அமௌண்ட் கட்டலை? எப்போதுமே கரெக்டாக கட்டிடுவேன். இப்போ 2 மாதமாக தான் சரியாக கட்ட முடியல சார். அதாங்கய்யா, எப்போவுமே சரியாக கட்டிடுறீங்கல்ல, இப்போ ஏன் கட்டலைன்னு கேட்குறேன். கடையில் கொஞ்சம் பிரச்சனை சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடையில் பிரச்சனைனா சாப்பிடாமல் இருப்பீங்களா? துணி போடாமல் இருந்துருவீங்களா? சார் என்ன சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? மாட்டீங்கல்ல, நேரத்துக்கு சாப்பாடு துணி இதெல்லாம் கரெக்டாக போகுதுல்ல. நீங்கள் லோனை வாங்கிட்டு கட்டாமல் குழந்தை குட்டியோட ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்க. நாங்கள் லோன் கட்ட வக்கு இல்லை, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கேடு. இப்படி அசிங்கப்படுறதுக்கு தான் இப்படிலாம் ட்ரெஸ் போட்டு வர சொன்னீங்களாப்பா? போங்கப்பா. தம்பி கொஞ்சம் நில்றா. தம்பி சரவணா. சும்மா நின்றுக்கிட்டே இருந்தா போங்க, போய் லோன் கட்டுற வேலையை பாருங்க. சரிங்க சார், வரேன் சார். என்ன கடை திறந்துருக்கு, இவரை காணா? எங்கே போயிருப்பாரு? ஒருவேளை மேலே இருப்பாரோ? பா, கதவும் பூட்டியிருக்கு, கடையையும் திறந்து வச்சுட்டு எங்கே தான் போனான்னு தெரியலையே. கடையை திறந்து போட்டு எங்கேயும் போகவும் மாட்டார். பா 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 எந்திரிங்கப்பா. பா என்னப்பா ஆச்சு? பா எந்திரிங்கப்பா. பா பா எந்திரிங்கப்பா. பா பா எந்திரிங்கப்பா. எந்திரிங்கப்பா. அமுதா, ஏன் இவ்வளோ சுகமாக இருக்க? நானும் ரொம்ப நாளாக பார்க்குறேன். அதுவும் பிறந்த நாள் அதுமா நீ இவ்வளோ சுகமாக இருக்க? அது இல்லைண்ணே, இப்போ இல்லை, நானும் ரொம்ப நாளாக பார்க்குறேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? உங்களுக்கே தெரியும், குழந்த பிறந்து 2 மாதம் ஆகுது. இதுவரையும் ஒரு தடவை தான் போய் பார்த்துருக்கேன். பேங்க்கில் வேறு கலெக்ஷனை முடித்தா தான் லீவ் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதானே பிரச்சனை. அட லூசு போல, இதே உன் பிரச்சனையா? இன்றைக்கோ கூட கிளம்பு, உன்னோட கலெக்ஷனை நான் பார்த்துக்கிறேன். அது இல்லைண்ணே,
வேறு என்னதான் உன் பிரச்சனை? அது இல்லைண்ணே, எல்லா கலெக்ஷன் முடிஞ்சுச்சு. காலையில் வந்தார்ல ஒரு பெரியவர், அவர் கலெக்ஷன் மட்டும் முடியலை. அவரை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டிட்டேன். அதான் ஒரு மாதிரி மனசு சங்கடமாக இருக்குது. என்ன பண்ண? இதே அவன் பிரச்சனையா? விடு, பேசிட்டே முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை அவரை கூப்பிட்டு வர வச்சு பேசி மன்னிப்பு கேட்டு முடிஞ்சு போயிடும். அவ்வளோதானே? அதானே சரி. ஃபஸ்ட்டு காலையில் அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டுறணும். அவ்வளோதானே? ரொம்ப நன்றிண்ணே. அடப்போடா, இதில் என்ன இருக்குது? ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, இவ்வளோ அண்ணே, டீயை குடிச்சிட்டு போனேன். இதுக்கு மேலே லேட் ஆச்சுன்னா என் முன்னாடி சோத்தில் விஷத்தை வச்சுருவாடா. டேய் நீ எதுவும் பேசாத, நான் பேசுகிறத மட்டும் கேளு. ரொம்ப நாளாக நம்ம பாப்பாவை நீ பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணல. ஸோ நானும் பாப்பாவும் உனக்காக அழகாக ரெடியாகி ஒரு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோ நம்ம தங்கத்தை. சார் ப்ளீஸ் சார். சார் ஐயோ எந்திரியா. ஐயோ தப்பு சார். சார் சார் ப்ளீஸ் சார் எந்திரிங்க சார். ப்ளீஸ் சார் எந்திரிங்க சார். ஐயோ ஐயோ ப்ளீஸ் சார் எந்திரி. ஐயோ தப்பு. ஐயோ ப்ளீஸ் எந்திரி. ஐயோ 20 வயசுல எனக்கு அப்பா எல்லாம் பட்டனோட கொண்டுட்டேன். ஆனா கை குழந்தைக்கு அப்பா எல்லாம் பட்டேன். ஐயோ எந்திரியா ப்ளீஸ். ஐயோ ஐயோ எந்திரியா ப்ளீஸ். அவசரத்தில் வர்ற வார்த்தையும் கோபத்தில் செய்கிற செயலும் பெரிய இழப்பீடை கொடுக்கும். அந்த இழப்பீடோட வலி ரொம்ப பெருசாக இருக்கும்.